வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வைகாசி மாத ராசி பலன், அதாவது சூரியனோட பயிற்சியும் சுக்கிரனோட பயிற்சியும் ஒன்றா வருது. ஆமாம். அந்த கிரக சஞ்சாரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ தான் இது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானோட சுக்கிர பகவானும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் சஞ்சாரம், அதாவது பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வரார், சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது முதல்ல உச்சமடைந்த சூரிய பகவான் கொஞ்சம் உச்சத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே ரிஷபத்துக்கு வரார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதில் பார்த்திங்கன்னா மூணுமே நட்பு கிரகங்கள் தான். ஏன்னா கிருத்திகை அவரோட சொந்த நட்சத்திரம், ஆமாம். ரோகிணி சந்திர பகவானோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் இதுதான் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த வகையில் ஒரு மாத காலம் அவர் அங்கே பயணிக்க போகிறார். அந்த வகையில் ரிஷபராசிலேருந்து அவர் 7ஆம் பறவை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசியும் ஆல்மோஸ்ட் செவ்வாயோட வீடு தான், அதுவும் நட்பு கிரகம் தான். அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ரிஷபத்தில் இருக்கிறதுனால. நான் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறேன். என்னதான் சுக்கிர பகவானோட வீடுங்கும்போது அது ஒன்றும் பெரிய பகை கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு இதுதாங்கிறதுனால நல்ல மாதமாக இந்த மாதம் எல்லாருக்குமே இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த ரெண்டு பயிற்சிகளும், அதாவது இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்? இந்த வைகாசி மாதம் இவர்களுக்கு இந்த சூரிய பகவானோட பயிற்சியும் சுக்கிர பகவானோட பயிற்சியும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்படின்னாலும் இந்த சூரிய பகவான் இவங்களுக்கு அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பாக பிரிவினை, சொத்து பிரச்சனை இதெல்லாம் நல்லபடியாக தீரும். ஏன்னா அஷ்டமாதிபதி 8ஆம் இடத்து அதிபதி அங்கே வரும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு அது ஃபேவரபுளாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்துக்கு அவர் வரும்போது இவங்க உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. ஆனால் இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கக்கூடியது குரு பகவானோட பேச்சு 15 நாளில் நடக்கிறதுனால அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருக்கும். ஓகே, சுக்கிரனோட மறைவு, அதாவது 6ஆம் இடத்துல போய் மறையறதுனால திருமண வாழ்க்கை ரீதியாக முயற்சி பண்ணலாமா? எப்படி இருக்கும் திருமணத்துக்கு உண்டான காலம்? இப்போ சாதாரணமாகவே அதாவது களத்திராதிபதியை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். இருந்தாலும் இந்த சுக்கிரனோட நகர்வுகள் தான் முக்கியமாக இருக்குது. குரு சுக்கிரன் தான் முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கும்போது திருமண யோகம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும் லைட்டாக. அதே சமயம் குரு ஃபேவரபுளாக வரும்போது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் இதே குரு இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ஜீவனாதிபதி, அப்போ மறையிறார். ஸோ கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்தோஷம், ஏன்னா குரு சுக்கிரனாலே சந்தோஷம். அப்போ இந்த சந்தோஷம் எதிர்பாராமல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால எதிர்பாராமல் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ வேலை வாய்ப்பு ரீதியாக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு இப்போ சுக்கிரன் பயிற்சியோ இல்லை இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா? புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை, அப்படி இல்லைனா வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆல்ரெடி வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மகர ராசி நேயர்கள் வேலையில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி, அதனால் அவங்க சமாளிச்சிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதம். எப்படின்னாக்க உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வராருக்கும் போதே ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கும்போது சுக்கிரன். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சேஞ்சு கிடைக்கும். எப்படின்னா இந்த தொழில் வேண்டாம்ப்பா, வேறு தொழில் பண்ணலாம் நம்ம, இல்லை அடிஷ்னலாக இது மட்டும் போயிட்டு இருக்கட்டும், இதில் ஒன்றும் பெரிய வருமானம் வரல, இருந்தாலும் இதை நம்ம கைவிட வேண்டாம், இது மட்டும் போயிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு கிளை தொழில் ஒன்று வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான டைம் இது. நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா மறைந்து ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகே,
இப்போ சுக்கிரன் அப்படின்னாக்கா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இப்போ இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏதாவது இருக்கா? ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் இது வந்து விரயத்துக்கு வந்து சுக்கிரனோட பார்வை. அதனால இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இல்லைனாக்கா வீடு கட்டுறது, இல்லை வண்டி வாகன சேர்க்கை, ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கு சொத்துன்னு சொன்னோன்னே ஞாபகம் வந்து பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இதுக்கு டக்குனு எதிர்பார்க்காம இது வந்து ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கும், வாய்தான்னு கேஸு பிரச்சனைன்னு போயிட்டுருக்கும். ஆனால் இவங்களுக்கு டக்குனு ஃபேவரபிள் ஆகிடும். ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் வேற இருக்கார். அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருந்துக்கிட்டு ஒரு இந்த சொத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து ஏற்கனவே திட்டம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் மறைந்தா கூட சூரியன் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கார். சனி பகவானோட பார்வை விழுந்தா கூட 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ ஒரு சொத்து சேர்க்கை, செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கார், அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்போ கண்டிப்பாக ஒரு சொத்து சேர்க்கை உங்களுக்கு அமையும். ஓகே. 7ஆம் அதிபதி நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறார். அதே மாதிரி 7ஆம் அதிபதி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரத்தில் இந்த சூரியன் வருவார். அதே மாதிரி அஷ்டமாதிபதி நட்சத்திரம் கொஞ்ச நாளைக்கு இருப்பார்னு வச்சுக்கலாம் அந்த சூரியன் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு 4ஆம் அதிபதி நட்சத்திரம். இது வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதை தக்க வச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிறது வேண்டாம். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், வேற வழியே இல்லை என்னாலன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடமாற்றம் இதெல்லாம். அதேமாரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல சான்ஸ், நல்ல இடமாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள், அவங்களுக்கு அவங்களே நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கும். நல்ல இடமாற்றம். ஓகே. இப்போ மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும்? பொதுவாக எல்லா கிரகத்தை வச்சு மட்டும் சொல்லுங்கள். எல்லா இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி கொஞ்சம் பரவாயில்லை, 3ஆம் இடத்துல மறைந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல இது, இப்போ 7ஆம் இடத்துக்கு குருவும் வரப்போகிறார். ஸோ பெண்களுக்கு இப்போ ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள், சரி வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்களுக்கு இல்லத்தரசிகள்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ ரொம்ப டென்ஷனில் இருந்தவங்க சாதாரணமாக இருப்பாங்க. இந்த மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதுவும் திருவோணம் அதெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அவங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக இந்த கிரக பயிற்சிகளில் கிடைக்கும். ஓகே. மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் இந்த மாதத்துக்கு? மகர ராசிக்கு கண்டிப்பாக இவங்க மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணணும். இது தலையாய ஒரு பரிகாரம். அடுத்தபடியாக சூரிய வழிபாடு பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த சூரிய வழிபாடு அஷ்டமாதிபதி. எப்போவுமே இப்போ ஒருத்தட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடன் கொடுத்தவரை நம்ம எதிர்த்தாப்பில் பார்த்துட்டோம். அவர் கடனை கேட்க போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா ஒரு 15 நாளாக நம்ம கொடுக்கல, அப்போ கேட்பார் வட்டியாவது கொடு அப்படின்னு. அப்போ நம்ம அவரை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் முக்கியம். பார்த்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்போ அவரை பார்த்து நம்ம பேசணும். அப்போ தான் நமக்கு அது சால்வேஷன் கிடைக்கும். அப்போ இவங்க வந்து அஷ்டமாதிபதி சூரியன் அப்படிங்கிறனால சூரிய வழிபாடு இவங்க பண்ணினா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். எப்போவுமே அது வந்து அவங்க பண்ண சொல்லுங்கள், எப்படி ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக விடும் உடல் ஆரோக்கியத்தில். அப்புறம் இவங்க எடுக்கிற காரியங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும். ஒரு சந்தோஷமான ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ நமக்கு அந்த மறைந்த சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கன்னா இவங்க வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு நெய் தீபம் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், துர்க்கை வழிபாடு பண்ணலாம், அம்பாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த பரிகாரம் பண்ணினாலே பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவானும் 6ஆம் இடத்தில் வந்து மறையக்கூடிய சுக்கிர பகவானும் நிறைந்த ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.